நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாகரில் இருக்க கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் பேஜை ஃபில் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பிளாகரில் இருக்க சைட் மேப் பேஜை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் பேஜை வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்ப்போம். அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டோட வெப்சைட் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த வெப்சைட் வெப்சைட்குள்ளே போய் லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்குள்ளே போயிட்டு வேர்ட்பேட் மாதிரி ஃபைல் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஃபார்மேட் அப்படியே காப்பி பண்ணி நம்ம கான்டாக்டர்ஸ் பேஜில் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து கான்டாக்டர்ஸ் பேஜை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெயிலை வந்து சைன்இன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிளாகருக்குள்ளே போகலாம். blogger.com கிளிக் பண்ணோன்னே பிளாகருக்குள்ளே போயிடும். blogger.com கிளிக் பண்ணுறேன், பிளாகருக்குள்ளே போயிடுது. இப்போ நம்ம வந்து பிளாகருக்குள்ளே வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வெப்சைட்லேருந்து இல்லை டவுன்லோட் வேர்ட்பேட் ஃபைல் மூலிமா டவுன்லோட் பண்ணி தான் அப்படியே பேஸ்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம்ட்டு அந்த வெப்சைட்குள்ளே நம்ம இப்போ போகலாம். நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். இதில் வந்து டவுன்லோட் இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி காட்டுது. ஸோ இந்த டவுன்லோட் இருக்கும். இங்கே டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்பேடாக டவுன்லோட் ஆகும். எனக்கு வந்து இந்த பிசியில் வந்து லேப்டாப்பில் வந்து வேர்ட்பேட் வந்து ஓப்பன் ஆகலை, அது இஷ்யூவாக இருக்குது. அதனால் நான் வந்து நோட்பேடில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு சிஸ்டம் மூலயமா நோட்பேடில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபார்மேட்டு. இப்போ நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வாங்க பிளாகருக்குள்ளே போவோம். பிளாகருக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து தீம்குள்ளே தான் போகணும். ஏன் பேஜுக்குள்ளே போகலன்னா, கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் பேஜ் வந்து 2 இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பேஜில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் முந்தின வீடியோவில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே சைடில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நம்ம இப்போ 2 சைட்லேயும் நமக்கு வர தேவையில்ல. நமக்கு வந்து டாப்பில் மட்டும் வந்தால் போதும். ஸோ வந்து நம்ம தீமில் போயிட்டு அந்த டாப்பில் மட்டும் வர்றதுக்காக இப்போ நம்ம வந்து தீமில் போயிட்டு கஸ்டமைஸ் கொடுக்குறோம். ஒரே நிமிஷம். கஸ்டமைஸ் கொடுக்கணும். கஸ்டமைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் போங்க. அட்வான்ஸில் போயிட்டு ஆட் சிஎஸ்எஸ்ன்னு வரும். கீழே வந்திருக்கா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. மாற்றி கிளிக் ஆகிடுச்சு. ஆட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த எம்டியான இருக்க இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த நோட் பேடில் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேர்ட் பேடாக டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு வேர்ட் பேட்லேருந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மேலே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஃபார்மெட்டு, கீழே இருக்கிறது 2 ஃபார்மெட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு இதை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணி நான் அப்படியே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்படியே வந்து அப்டேட் டு பிளாக், ஒரே நிமிஷம். அப்படியே வந்து அப்டேட் டு பிளாக் கொடுத்துட்றேன். தீம் அப்ளைடுன்னு வந்துடுச்சு. பேக் டு பிளாகர்னு போடுறேன். பிளாகருக்குள்ளே பிளாகருக்குள்ளே போயிட்ட பிறகு டைரெக்டாக பேஜுக்குள்ளே போங்க. பேஜுக்குள்ளே போயிட்டு கான்டாக்டர்ஸ்ன்னு காட்டும் இல்லையா, அந்த பேலன்ஸ் இருக்க ஃபார்மெட்டை வந்து இதில் கான்டாக்டர்ஸ் பேஜில் வந்து அப்டேட் பண்ணும். ஸோ கான்டாக்டர்ஸ் பேஜுக்குள்ளே வந்தோம். கான்டாக்டர்ஸ் வந்துருச்சு. கான்டாக்டர்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு இருக்கா, அந்த எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போவோம். அதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு HTML இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி இதில் வந்து ஒரு சின்ன HTML இருக்கும், 2 லைனில் இருக்க மாதிரி. ஸோ அந்த HTML எந்த HTML-ஆக இருந்தாலும் அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு வந்து டேரெக்டாக வந்தவுடனே HTML வராது, கம்போஸில் தான் இருக்கும். கம்போஸில் இருந்து நம்ம HTML கிளிக் பண்ணி தான் வரா மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 லைனில் இருக்கும்ன்ட்டு, அந்த 2 லைனையும் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்மெட்டை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி, ரெண்டாவது ஃபார்மெட்டை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்டேட்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் வந்துருச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் வியூ பிளாகில் கூட போயிட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் வந்திருக்கான்ட்டு. ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் பேஜை வந்து ஃபில் பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம்.
நம்ம லாஸ்ட் டைம் வந்து கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் பேஜை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டைம் அந்த ஓப்பன் பண்ணி அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்தோம். இப்போ தான் வந்து நம்ம ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஃப்ரீயாக இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த பேஜ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாகர்ஸை வந்து நம்ம இகாமர்ஸ்க்கு ரிலேட்டடாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.